ஒரு ஆபீது அல்லாஹ்வின் முன் வருவார். அவருடைய அமல்கள் எல்லாம் அவருடைய மூஞ்சில் எரியப்படும். காரணம் என்னவென்றால் அவர் பிறர் பார்ப்பதற்காக, பிறருக்காக அவர் அமல் செய்திருக்கிற காரணத்தினால் அல்லாஹ் தஆலா ரியாவின் காரணத்தினால் அந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. ஒரு கொடையாளி அல்லாஹ் முன் வருவார். அவர் ஏராளமான கொடைகள் கொடுத்திருப்பார். அவருடைய அந்த கொடையும் அல்லாஹ் முன்னால் ஏற்றுக்கொள்ளப்படாது. காரணம் என்னவென்றால் அவர் பிறர் தன்னை கொடை வல்லல் என்று சொல்வதற்காக அவர் கொடை கொடுத்திருப்பார். அதனால் அல்லாஹ் தஆலா அந்த அமலை ஏற்றுக்கொள்வதில்லை. அடுத்து ஒரு ஷஹீத் வருவார். அவருடைய ஷஹீதையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வதில்லை. காரணம் என்னவென்றால் பிறர் இவரை ஷஹீத் என்று போற்ற வேண்டும் என்பதற்காக அவர் ஷஹீதானார். அதனால் அல்லாஹ் தஆலா அவர் அல்லாஹ்வுக்காக ஷஹீதானதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. காரணம் என்னவென்றால் அவர் பிறர் பார்ப்பதற்காக செய்தார் என்ற ஒரே காரணத்தினால். நாம் நம் வாழ்வில் எதுவெல்லாம் ரியாவுடன் செய்திருக்கின்றோமோ அந்த எந்த அமலும் ஏற்றுக்கொள்ளப்படாத அல்லாஹ்விடத்தில். ஆனால் நம்மை நாளை காக்கக்கூடிய ஒரு அமல் என்று ஒன்று இருந்தால் அது ஸலவாத்து தான். எந்த அமல்களும்